ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி துவங்கியது. 750 பேருக்கு அமைச்சர் வழங்கினார். கோவை மாவட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் புதிய மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது. இதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி பங்கேற்று பயனாளிகளுக்கு மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார். பின்னர் அமைச்சர் முத்துசாமி நிருபர்களிடம் கூறியதாவது: கோவை மாவட்டத்தில் 1253 முழு நேர நியாய விலைக் கடைகள், 289 பகுதி நேர நியாய விலைக் கடைகள், மொத்தம் 1542 நியாய விலைக் கடைகள் இயங்கி வருகின்றன. கோவை மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் 96 முழு நேர நியாய விலைக் கடைகள், 32 பகுதி நேர நியாய விலைக் கடைகளும் புதியதாக உருவாக்கப்பட்டது. 36 பகுதி நேர நியாய விலைக் கடைகள் முழு நேர கடைகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 54வது புதிய நியாய விலைக் கடைகள் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு உள்ளன. 32 நியாய விலைக் கடைகள் கட்டிட பணி நடைபெற்று வருகிறது. 96 புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு நிர்வாக அனுமதி பெற்றுள்ளது. மேலும் 184 நியாய விலைக் கடைகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 11,41,886 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு 34 லட்சம் மக்கள் பயனடைந்து வருகின்றனர். மாவட்டத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் சுமார் 90,000 புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளது. பொதுமக்களுக்கு குடும்ப அட்டைகளின் பெயர் சேர்த்தல், திருத்தம், நீக்குதல் போன்ற சேவைகள் உடனுக்குடன் ஒப்புதல் வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் பெயர் சேர்த்தல், நீக்கம், திருத்தம் போன்ற விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து அன்றைய தினமே தீர்வு காணப்படுகிறது. கடந்த ஜூன் 2023 முதல் பெறப்பட்ட புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் கோரி 15,010 வரப்பெற்று விண்ணப்பங்களில் தகுதியுள்ள 5,357 நபர்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு 5,444 விண்ணப்பங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. ஒப்புதல் வழங்கப்பட்ட புதிய மின்னணு குடும்ப அட்டைகளில் 1,656 குடும்ப அட்டைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு உள்ளது. மீதமுள்ள அட்டைகள் அச்சிடும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் ஒவ்வொரு துறையில் நடக்கும் பணிகள் ஆய்வு செய்து பணிகளை வேகப்படுத்த முதல்வர் உத்தரவிட்டு உள்ளார். இதன் ஒரு பகுதியாக தற்போது புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் விநியோகம் பணிகள் துவங்கி உள்ளது. இந்த விழாவில் 750 பேர் அட்டைகள் வழங்கப்பட்டு உள்ளன. விண்ணப்பித்த சிலருக்கு குறைபாடுகள் காரணமாக அட்டைகள் கிடைக்காத நிலை உள்ளது. அவர்கள் மீண்டும் மனு அளித்தால் மனு குறித்து ஆய்வு செய்து அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மகளிர் உரிமைத் தொகை 1,17,00,000 பேருக்கு அளிக்கப்பட்டு உள்ளது. கூடுதலாக 1,40,000 பேருக்கு அளிக்கப்பட்டது. மேலும் ரேஷன் கடைகளில் தட்டுப்பாடு 90% சரி செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு ஆகாத நபர்களுக்கு கண் கருவிழி மூலம் ஸ்கேன் செய்து பொருட்கள் வழங்கப்படுகிறது. மாநகரின் சாலைகள் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு அவர் கூறினார். நிகழ்ச்சியில் கணபதி ராஜ்குமார், MP, மேயர் ரங்கநாயகி, மாவட்ட கலெக்டர் கிராந்தி குமார் பாடி, மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன், மாவட்ட வருவாய் அலுவலர் ஷர்மிளா, திமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் MLA நா. கார்த்திக், தொண்டமுத்தூர் ரவி, தளபதி முருகேசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.